ம். பிக்சரை காட்டுறேன். அதில் என்ன வருது அப்படின்னா ஆ. அப்போ என்னன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம ஒயிட் விட்டுருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒன்று ம். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லா இடத்தையும் அதே இது செஞ்சிடலாம் இல்லையா. வெயிட். ஆமா. கரெக்டாக அதை ஒட்டி ம். ஒரு டார்க் ஒன்று வருது, அதை ஒட்டி ஒரு ம். டார்க் ஒன்று வருது. அந்த டார்க் வந்து மூவ் ஆகுது, ம். இப்படியே மூவ் ஆயிடுது. ம். கொஞ்சம் அந்த டார்க் கொஞ்சம் வெளியிலையும் போகுது, ம். கொஞ்சம் வெளியிலையும் அப்படியே போய் சிறுசாயிடுது. இங்கே பார்த்தாலுமே கூட அவ்வளவு சின்ன ஒரு இதுலேயுமே கூட ஒரு லேஸ் அந்த இடத்துல ஒரு டார்க் தெரியும். டார்க் இருக்கு. அப்படியே கீழே சாரி என்னாச்சு, அப்படியே கீழே வந்து அப்படியே கீழே வந்து டக்குன்னு ஒரு பிரைட் ஆகுது. ரைட். ம். அப்போ அங்கே மாத்திரம் நம்ம காட்டணும். ம். பின்னாடியும் இதுக்கு பின்னாடியும் நம்ம இந்த ஒயிட்டை கொஞ்சம் போல விட்டுட்டு அதை அந்த ஒயிட்டை கொஞ்சம் போல விட்டுட்டு அந்த ஒயிட்டை கொஞ்சம் போல விட்டுட்டு பின்னாடி ஒரு டார்க் வைக்க வேண்டியிருக்கு. ஆமா. ம். அந்த ஒயிட்டை கொஞ்சம் போல விட்டுட்டு பின்னாடி ஒரு டார்க் வைக்க வேண்டியிருக்கு. ம். பின்னாடி ஒரு டார்க், முன்னாடி ஒரு டார்க், லேசாக அப்படியே 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 டச் பண்ணி விட்டு வந்துடலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படித்தான் செய்யணும்னு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது நமக்கு. ரைட். ம். சரியாம்மா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு அந்த ப்ரெஷ் எடுத்தேன் அப்படின்னா இப்போ சிக்கலாக இந்த ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். இதுவும் அதே சீரீஸில் வந்தது தான், டச் தான். இதை எடுத்து ஒரு டார்க் டோன் எடுத்து அந்த அந்த எட்ஜை வந்து நான் டார்க் ஆக்கி விட்டுறேன். அது க்ரீனிஷ் ப்ளூ டார்க். கரெக்ட். ஏன்னா அந்த ஸ்கையும் பேப்பர் வந்து அப்பளம் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கையும் சீயும் மீட் பண்ணுற இடத்துல கட்டாயமாக வந்து அது டார்க்காக தெரியும். இதை ஒரு பெயிண்டிங் ஆக்கிடுவோன்றதுக்காக செஞ்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து இதை இந்த ஸ்கையை காட்டுறதுக்காக தான் இது செஞ்சோம் நம்ம. ஃபைன் சார், இதுவுமே லேர்னிங் தான். ஆமாம். சரியா. இப்போ இதை நிறுத்திடுவா, ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். சரி. அந்த எட்ஜை வந்து வச்சுட்டேன். எட்ஜை வந்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே அதை வந்து கொஞ்சம் லேசாக கிராஜுவலாக கீழே அப்படின்னு டச் பண்ணி கொண்டாந்துறேன். சின்ன சின்ன டச்சஸ் போட்டு அப்படி கொண்டாந்துட்டு இங்கே இந்த இடத்துல நல்ல டைல்யூட்டாக ப்ரஷ் எப்படி வச்சுட்டு உள்ளே அப்படி கொண்டு வரேன். ஹரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸாக அப்படி உள்ளே கொண்டு வரேன். அப்போ தான் இந்த இடம் வந்து தின் லேயர் ஆஃப் வாட்டர் இருக்கிற ஃபீலிங் வரும். கொஞ்சம் போல் நான் ப்ரௌனும் வச்சுக்கிறேன். சாண்டு லேசாக தெரிகிற மாதிரி இருக்குது. ப்ரௌனிஷ் எல்லோ மாதிரி ஏதாவது லேசாக அது வச்சுக்கிறேன். அது அந்த இடத்துல ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தியானாலும் ஒன்றும் பரவாயில்ல, அது உடனே எடுத்தாகணுன்ற தேவையில்லை. ஏன்னா இந்த பேப்பரில் நம்ம எடுத்து சிக்கலாகிறதுக்கு பேசாமல் அதை விட்டுடலாம். ஏன்னா ப்ரஷ்ஷை இப்படி பிடிச்சிட்டு ஹரிசான்டலாக ஸ்ட்ரோக் வைக்கிறோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வச்சுட்டு கொஞ்சம் டார்க்கர் ப்ளூ தான். இப்போ என்னன்னா ரோல் ஆகுது. அப்போ இங்கேருந்து ரோல் ஆகுற மாதிரி வச்சுக்கிறோம், இங்கேருந்து ரோல் ஆகுற மாதிரி வச்சுக்கிறோம். அங்கேருந்து ரோல் ஆகுதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் போல் ஒயிட் இருக்குது. அந்த ஒயிட்டை வந்து அப்படி செய்கிறேன். கிட்டக்கு போக இன்னும் தெரியுது சார். அப்போ அங்கே அந்த ஏச்சு அப்படி அந்த அந்த நிறைய காமிக்கிறேன் சார். விழுகுது, கீழே விழுகுது. அது அப்படியே அதை கொண்டு வரேன். இப்போ இந்த இடம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு.
உடனே நான் என்ன செய்றேன், தைரியமா வந்து அடுத்ததுக்கு போறேன். போயிட்டு பின்னாடியும் லேசா ஒரு டார்க் ஒன்று வச்சு விடுறேன். ம். இதுக்கு பின்னாடி கொஞ்சம் லேசா டார்க். அதை அந்த டார்க் வச்ச உடனே தான் செமையா அந்த வேவ் வந்து அப்படி கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ம். வெளியும் போயிடுது அது. இந்த வேவ் வந்து முன்னாடி இருக்கு. கொஞ்சம் பிரைட்டரா கலர் எடுத்துக்கலாம். ப்ளூவே எடுத்தாலுமே பிரைட்டரா கொஞ்சம் ப்ளூ எடுத்துக்கிறோம். பிரைட்டரா ப்ளூ எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக இந்த ஒயிட்டுக்காக நம்ம அங்கேருந்து அதை கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. ஆமா. அப்பதான் அந்த ஒயிட் வந்து ஆமா. வரும். அப்படின்ட்டு அங்க கொஞ்சம் தெரியிற இடத்துல வேவ் வந்து அப்படி அப்படி டேர்ன் ஆகுற மாதிரி ஒரு, ம். அதாவது மண்ணை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மண்ணு மேல ப்ரஷ் உடனே எப்படி இருக்கும், ம். புறப்புறம் கீழே உட்காரும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை செஞ்சாதான் மண்ணு தெரியும். ம். அதே மாதிரி வேவ் வருதுன்னா அந்த வேவ் வந்து அப்படி அப்படி திரும்புது. ஆக்சுவலா இப்படி போகுது. அது ஆமா. வேவ் வந்து இப்படி மூவ் ஆகுது நேச்சர்ல. ம். நம்ம பிரஷ்ல ஆப்போசிட்ல Reverse-ல. செஞ்சாதான் அந்த அந்த மூமெண்ட், அந்த இது வேற என்ன சொல்றது, வாட்டர் ஃபால்ஸ் செய்யும்போது ம். கீழே இருந்து மேல ஸ்ட்ரோக்ஸ் தான் கொண்டு போகணும். ம். மேல இருந்து கீழே கொண்டு வரக்கூடாது. ம். அப்பதான் அந்த அந்த விழுந்துகிட்டு இருக்கிற ஃபீல் வரும். கரெக்ட். அத மாதிரி இதையும் வந்து அப்படிதான் இப்படி அப்படிதான் செஞ்சாகணும். இப்ப இந்த இடத்துல லேசா இருக்கு, ஜாஸ்தி இல்லை. இப்போ நான் இந்த ஷோரை ஒட்டியே அந்த லைனை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இப்படி டர்ன் பண்ணிட்டேன். ம். இங்கே இப்படி வைக்க மாட்டேன், இப்படி டர்ன் பண்ணிடுவேன். ம். இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கேன் இல்லையா, புரிஞ்சுது புரிஞ்சுது. அது அங்கே போகிறப்ப இப்படி திருப்பி இங்கே இப்படி இருக்கிறத அப்படியே அந்த இடம் அப்படி திரும்பிட்டு போயிடும். ம். ஆனால் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரொம்ப சிறுசாக ஆரம்பிச்சிடும், ஆல்மோஸ்ட் தெரியாத லெவலுக்கு இருக்கும். இதுவே ஒரு நல்ல எஃபெக்ட் வந்துருது. ஆக்சுவலா வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இனி வந்து நம்ம அதுக்காக பயந்துட்டு நிறுத்தவும் முடியாது. நிறுத்தினோம்னா அப்ரப்டா விழுந்துருச்சுன்ற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் வந்து கலரை வந்து பிரஷ்ல இருந்து இழுத்து பிடுங்குது. இப்ப இங்க இந்த இடத்துல கிட்டக்க இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா என்ன செய்வோம், 2-3 லேயர்ல அப்படி பயங்கர டீட்டெயில்டா ஒர்க் பண்ற மாதிரி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னா அப்படின்னு காட்டணும்னா எல்லா இடத்துலையும் நம்ம பயங்கர டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி இதை காட்டாமையே விட்டுறலாம். காட்டணும் அப்படின்னு யோசிச்சோம்னா இதை அப்படி டீட்டெயில்டாக காட்டிடுறோம். சரியா? இப்போ ஒரு சில இடங்கள் ரொம்ப குறைச்சலான இடங்கள், அதாவது எப்படின்னா லைட்ல இருந்து டார்க்குக்கு போறோம். இந்த பெயிண்டிங் லைட்ல இருந்து டார்க்கு போடுறோம். ஏன்னா மீடியம் கீ பெயிண்டிங், ஹை கீ பெயிண்டிங் கிடையாது. பிரைட்டா இருந்தாலும் ஹை கீ பெயிண்டிங் கிடையாது. மீடியம்ல இருந்து டார்க்குக்கு போறோம். அப்ப லைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம்னா டார்க்காக ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வரணும்.
டார்க்காக ஏரியா குறையிறது தான் அந்த ட்ரிக். இப்போ நான் வந்து இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் வைக்கிறேன், ஏரியா எவ்வளோ குறைச்சிடுறேன் பாரு. சாதாரண ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்க மாட்டேன் நான். இது நம்ம ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை, ஆனாலும் நம்ம வேணும்னே போகிறோம். தேங்க்யூ சார். சமா இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கோம், வேணும்னே செஞ்சுருக்கோம் நம்ம எக்ஸ்ட்ராவாக. ஒரு டிஷ்யூவை எடுத்து மேலே அப்படி தண்ணியை தடவிட்டு, ரொம்ப ரொம்ப இல்லை, கொஞ்சமாக தடவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அங்கே ஜாஸ்தி வச்சதுக்கு காரணம் என்னன்னா இப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஓ ஓகே. இப்படி எடுக்கும்போது சமயத்தில் என்ன ஆகும்னா இந்த பேப்பரில் கொஞ்சம் கலர் ஒட்டிட்டு அது ரிப்பீட் ஆகும். அது ரிப்பீட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதை கேர்ஃபுல்லாக எங்கே ரிப்பீட் ஆகணும்னு சொல்லிட்டு வைக்கணும். ஓகே. அது அது ஒரு ஒரு அதாவது பியோர் கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெக்னிக்காகவே வச்சுக்கலாம். ஆமாம். அந்த நம்ம ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, டீட்டெயிலிங் இஸ் த லக்ஸரி ஆஃப் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதான் டீட்டெயிலிங். அப்போ நம்ம டிராயிங் கரெக்டாக வந்துருச்சு, வேல்யூ ஸ்கேல் கரெக்டாக வந்துருச்சு, எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுன்றப்ப டீட்டெயிலிங்க்கு ஜாலியாக போகலாம். இது எதுவும் இல்லாதப்போ வந்து டீட்டெயிலிங்க்கு போகாமல் என்ன இருக்கோ அதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர்றது தான் பெட்டர். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, என்னாச்சு பெயிண்டிங்கே திரும்பிடுச்சா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்த 3D ஆக்க போகிறோம். ஒரு சாண்டோடைய டோன் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் ப்ளூவும் சேர்த்து ஒரு டார்க் டோன் ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு, லைட் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து வர்ற மாதிரி தான் இருக்குது, இங்கேருந்து வர்ற மாதிரி இருக்குது. அப்படின்றப்ப இந்த இடத்துல டார்க் வர ஆரம்பிக்கும். நம்ம கிட்டக்க வச்சு பார்ப்போம், டார்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம் முதல்ல. சரியா? இப்போ நான் என் ப்ரஷ்ல இருந்து கலர் எடுக்கவே இல்லை, நான் ப்ரஷ்ல கலர் எடுக்கல. என்னன்னா கலர் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா, அப்போ லைட் ஆகிட்டே போகும். அப்போ நான் டிஸ்டன்ஸ் போகிறது வந்து எனக்கு சப்போஸ் ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம இங்கே கொஞ்சம் லேசாக அப்படி சில கோடுகள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி கலரை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு தேவையா? தேவையில்லை. ஆனால் தேவை இருக்கோ தேவை இல்லையோ செஞ்சோம்னா நல்லா தானே இருக்கு. இந்த வரைக்கும் அந்த லைட் அண்ட் ஷேட் கொண்டு போனது. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல வந்து என் பேலட்டில் பிளாக் ஒரு சமயத்தில் வச்சுட்டேன். இது அமிர்தாட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளூன்னு நினச்சி பிளாக் எடுத்து பேலட்டில் வச்சுட்டேன். அந்த பேலட்டில் அந்த பிளாக் இருக்குது, அப்படியே அது வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா கொழுப்படுத்து போய் அதை யூஸ் பண்ணிட்டு வேற இருக்கேன்.
பிளாக் ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆ. அது ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஹேபிட் வரக்கூடாதுன்றதுக்காக தான். ரைட்டு. பிளாக் ம். வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அந்த கலர் டர்ட்டி ஆகிறது பழகிருச்சு அப்படின்னா கலர் டர்ட்டி ஆகுதுன்ற தெரியவே தெரியாது நமக்கு. ம். அப்போ நம்மளுடைய பெயிண்டிங்ஸ் இந்த பிரிட்டிஷ் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, பிரிட்டிஷ் பெயிண்டிங்ஸை எடுத்து பார்த்தோன்னா எல்லா பெயிண்டிங்ஸும் டல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கிளைமேட் அப்படி கிளைமேட்டு ம். எப்பயுமே அவங்களுக்கு க்ளவுடியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அது அப்படியே இருந்திருந்து அவங்களுக்கு அந்த கிரே டோன்ன்றது ஒரு நேச்சுரல் ம். டோன் மாதிரி அவங்களுக்கு ஆகிப்போச்சு. இங்கே இங்கே டைமென்ஷன் கொடுக்கறதா இருந்தால் அப்போ லைட் இங்கேருந்து வருதுன்னா ஷேடோ எங்கே வரும் ம். அப்படின்ட்டு கொஞ்சம் லேசாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். அவங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த ஒரு ரீசன்னால என்ன செய்கிறாங்க, எல்லா பெயிண்டிங்ஸுமே ஒரு டல்லாக தான் ஆக்குவாங்க. ம். அந்த ரோஸை வந்து அவங்க பிரைட்டாக காட்டவே மாட்டாங்க. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் தெரியும் ரோஸு. ம். பழகி போச்சு. கரெக்ட் சார். இப்போலாம் அந்த அந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க சார். ஆ அவங்க ஸ்டூடெண்ட்டோட அம்மா வந்து லண்டன்ல இருக்காங்க. அப்பாவோட குழந்தை இருக்கீங்க. ஆ ஸோ அங்க வந்து அக்ரிலிக் வந்து செல்ஃப் தாட் அவங்க ஓகே. பண்ணியிருக்காங்க. ஆ ஸோ லாஸ்ட் டைம் இங்க வந்தபோது அவங்களோட பெயிண்டிங்ஸ் சும்மா தூக்கி வந்திருந்தாங்க. ஆ லில்லி அப்புறம் அது என்ன துலிப்ஸ் எல்லாம் அவங்களோட ஆ கார்டன்ல இருந்து அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஆ இதுக்கு இன்னொரு டார்க் டோன் வரலாமே, ஏன் வைக்கல? ஆ அப்படின்னு தான் எனக்கு இருந்தது. இப்ப நீங்க சொன்னப்புறம் தான், ஓ! ஆமால்ல. அது யோசிக்கவே இல்லையே நம்ப. ஆமாம். அவங்களுக்கு ஏன் இப்போ ராஜஸ்தான் பெயிண்டிங்கை பார்த்தா ம். ஒரு லெமன் எல்லோ வச்சு அதுக்கு ஷேடோ கொடுப்பாங்க ராஜஸ்தான்காரங்க. ம். குரோமெல்லோ ஷேடோ கொடுப்பாங்க. அப்பா! ம். ஏன்னா அவ்வளோ பிரைட் அது. கரெக்ட். அவங்க ம். ஆமாம், ப்ரௌன் வரவே வராது. ப்ரௌன் ம். வந்து ஒரே ஒரு கோடு இருக்கும், அவுட்லைன் மாதிரி இருக்கும். ம். டோட்டல் ஷேடோ வந்து ஆல்மோஸ்ட் பிளாக்கிஷ் ப்ரௌன் தான் இருக்கும். ம். அந்த 10 டோனை எடுத்துக்கிட்டோம்னா ஒயிட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோன்னா 1 3 5 அதுக்கு மேலே டார்க் வர மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு டார்க் வைப்பான், அது 8 9 இருக்கும். அப்பா! ம். நமக்கு நட்டுங்கும் அதை பார்த்தாலே. ம். இது எப்படிடா செஞ்சிருக்கான்னு அந்த மதுர்கர்னு ஒருத்தன் இருப்பான். ஆமா. ம். அவனுடைய பெயிண்டிங் இது நான் அந்த இதுக்கு டைமென்ஷன் கொடுக்க போகிறேம்மா. ரைட் சார். அந்த இந்த வேவ்ஸுக்கு டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். ம். ம். அதாவது கீழே சர்ஃப் அந்த அப்படி வந்திருக்கு அந்த இல்லையா, செல்ஃப்ல. அந்த சர்ஃபுக்கு டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். அப்பா! செமையா இருக்கு சார். பக்கத்தில் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ இதுக்கு டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் போல் விட்டுறேன். ம். கொஞ்சம் போல் விட்டுட்டு கீழே கீழே லேசாக விட்டுறேன். ஃபுல்லாகவும் கொடுக்கக்கூடாது, ம். சில இடங்களில் மாத்திரம் தான் கொடுக்கணும். இதெல்லாம் பியோர் கொழுப்பு. அதாவது அதாவது இது இது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாது. ம். அதுதான் ப்ராப்ளமே. அப்போ நிறுத்துறது எங்கன்னு தெரிகிற மாதிரி இருந்தால் தான் இது செய்யணுமே தவிர, நான் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா அப்புறம் மண்ணெல்லாம் வரைய வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சி மண்ணெல்லாம் வரையும் ஒரு சமயத்தில். ம். இப்போ அந்த டைமென்ஷன் ஒன்று வந்துருச்சு பாருமா அது. ஆமா. ஆ? எஸ் சார். இப்போ இந்த இடத்துல ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸ் தான் பட் நல்ல டைமென்ஷன் வருது. ஆமாம், இந்த இடத்துல பிளாங்காக இருந்துச்சு அந்த இடம். ம். டக்குன்னு தூக்கிடுச்சு அந்த இடத்துல.
பின்னாடி டார்க் வச்சாதான் அந்த தூக்குனது வந்து தெரியுது. ம். சரியா? ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் டன். செம. நல்லா நல்லா வந்துருச்சு அது. ஆல்மோஸ்ட் டன். இப்போ எனக்கு ஃபுல்லாக வந்து ரெக்கார்டிங் ஏரியாக்குள்ளே இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுறேன். நான் சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக இருக்கும்மா, பார்த்துக்கலாம்.